தன்னோட அம்மாவோட இறப்ப தாங்க முடியாம தவிக்கிற மேரியனுக்கு அவளோட 8 வயசு பொண்ணான நெல்லி வந்து ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வரணும்னு போறாங்க. அங்க போய் ஒரு வாரம் தங்குறாங்க. அப்படியே அவங்க போய் ஃபேமிலியோட அங்க தங்கும் போது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, நெல்லிக்கும் அவங்க அம்மாவுக்குமான உறவு எவ்வளவு தூரம் பெருசாச்சு, அவங்க குடும்பத்துல இருந்த ரகசியங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில இருந்த ரகசியங்கள் என்ன, இந்த உலகத்துல இருந்த ரகசியங்கள் என்ன, இப்படி பல ரகசியங்களுக்கான பதில நம்ம கிட்ட ரொம்ப அழகா ரொம்ப எமோஷனலா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சொல்ற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்னைக்கு நம்ம 2021 செலின் சியமா டைரக்ஷன்ல வெளியே வந்த பெட்டி மமன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பிகினிங்ல அது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்னு நினைக்கிறோம். நம்ம அந்த சின்ன பொண்ணு ஹீரோயினான நெல்லி எல்லாத்துக்கும் போய் குட் பை சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு அவ குட் பை சொல்றா, அந்த ஹோம்ல வேற வேலை செய்யறாளா இல்ல அந்த ஹோம்ல தான் வளர்றாளான்னு நமக்கு டவுட் இருக்கும். அப்ப பார்த்தா இன்னொரு ரூம்ல அவங்க அம்மா வந்து அந்த ரூமை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது காலி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் என்னன்னா அவங்க பாட்டி வந்து இறந்துருப்பாங்க. அவங்க அந்த ஓல்டேஜ் ரூம்ல அந்த பாட்டியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வேன்ல ஏத்திட்டு நம்ம நெல்லியும் அவங்க அம்மாவான மரியனும் கிளம்பி போவாங்க. போயிட்டு இருக்கும் போதே கார்ல வந்து நெல்லிக்கும் மரியனுக்கும் இருக்கிற பாண்டை காட்டுவாங்க. மரியன் அப்படியே வந்து நெல்லி தூக்கத்திலேயே கூட்டிட்டு வந்துருவா. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டை போய் சுத்தி சுத்தி பார்த்தா அந்த வீடு எல்லாம் காலியா இருக்கும். என்னன்னா இறந்து போன அவங்க பாட்டியோட வீட்டுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தா காலையில அடுத்த நாள் காலையில நெல்லி எந்திரிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிப்பா. அப்ப வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி நவுத்துறது, இந்த பொருள் எப்படி எடுக்கிறது, அந்த பொருள் எப்படி எடுக்கிறதுன்னு. அப்ப வந்து நெல்லி வந்து சொல்லுவா, நீ சின்ன வயசுல என்கிட்ட வந்து இங்க பக்கத்துல ஒரு வீடு கட்டணும்லாம் சொல்லியிருக்கேலம்மா, அந்த வீட்டை பத்தி எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல அவ வீடு கட்டி விளையாண்டதா ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நெல்லி போய் பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல வந்து மரம் கட்டா இருக்கும். அவங்க அம்மா சொன்ன எல்லா அடையாளங்களும் அப்படியே இருக்கும். அப்ப அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு ஈவினிங் வந்துருவா. வந்துட்டு தூங்க போகும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருக்கிற நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நோட் புக் எல்லாத்தையும் நெல்லி பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்பா. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் விளையாடுறதுக்கு வச்சிருந்தது, நான் படிச்சது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்க பாட்டி வந்து தூக்கி போடாம ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்களை நினைச்சா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நெல்லி வந்து அங்க வெளியே போயிருந்தா இல்லையா, காலையில போகும்போது எடுத்துட்டு வந்து 2 கல் எடுத்து கொண்டு வந்து அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள 2 கல் வைப்பா. அப்ப அவங்க அம்மாவும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பா. கொடுத்து நானும் இன்னைக்கு வெளியே போயிருந்தேன், நானும் அங்கே போய் கல் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வைப்பா. சரிவா இப்போ தூங்க போலாவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எனக்கு இந்த ரூம் வந்து பெருசாக பிடிக்காது சின்ன வயசில் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ வந்து எப்பயுமே தூங்க போகும்போது தான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு. ஆமாம், தூங்க போகும்போது தான் கேட்பேன், ஏன்னா நீ அப்போ தான் வந்து என் கூட இருக்க அப்படின்னு நெல்லி சொல்லுவா. அப்போ அவங்க அம்மாவுக்கு அதுக்கு பதிலே இருக்காது. ஆமாம், நம்ம நைட்டு மட்டும் தான் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்பா இப்போ கேட்கதான் செய்வா, நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க அம்மா ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு சரி நான் உனக்கு கதையை சொல்கிறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது என்ன கதைன்னா ஒன்றும் இல்லை, அந்த பெட்டில் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு உருவம், அது ஓனாய் மாதிரி இருக்கும், பார்க்க திடீர்னு மாடு மாதிரி இருக்கும், அந்த உருவத்தோடைய நிழல் மட்டும் வந்து வந்து போகுமா. அதனால இந்த ரூம்ல வந்து அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு நெல்லி பக்கத்திலே படுப்பாங்க. ஆனால் அந்த உருவம் இப்போ வர்றதில்லை பாரு, இப்போ அந்த உருவம் இல்லை பாரு, நீ போய் தூங்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. நெல்லி நைட் எந்திரிச்சு தண்ணி தாக அடிக்கும், தண்ணி குடிக்கலான்ட்டு வெளியே வருவா. வெளியே வந்தா பார்த்தா கவுச்சில் அவங்க அம்மா படுத்துட்டு இருப்பா, அதாவது சோஃபால பெட்ரூம்ல தூங்காம. அப்ப நெல்லி வந்து அவங்க அம்மா பக்கத்துல வந்து படுத்துப்பா. படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் சோகமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பா. எங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க, அதனால நான் சோகமா இருக்கேன். உனக்கு பாட்டி தானே, நீ ஏன் இன்னும் சோகமா இருக்க, உனக்கு அவங்களை இன்னும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா, இல்ல அது மட்டும் காரணம் இல்லை, எனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா என்னன்னா அவங்ககிட்ட நான் கடைசியா வந்து குட் பை சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு. நீ குட் பை சொல்லுவியா அவங்ககிட்ட நிறைய தடவை அப்படின்னு. இல்லை நான் சொல்லுவேன், ஆனா இந்த தடவை சரியா சொல்லல, ஏன்னா இதுதான் கடைசி தடவைங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதனால என்னால் அந்த குட் பையை சரியா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணுவா. அப்படியா, அப்போ இந்த குட் பை நீ சொல்ற மாதிரி இருந்தா, இதுதான் கடைசி குட் பையா இருந்தா
நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பா. டக்குன்னு நெல்லி போய் ஹக் பண்ணிட்டு குட் பைன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவளும் குட் பைன்னு சொல்லிடுவா. சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ரெண்டு பேரும். காலையில நெல்லி எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அம்மா அங்க இருக்க மாட்டா. எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வரும்போது அவங்க அப்பா கிட்ட கேட்பா, என்னாச்சு அம்மா என்னானாங்க அப்படின்னு. நான் நைட்டு அம்மா கூடயே தூங்கிட்டேன், ஆனா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மாவை காணோம், இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே ஏன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, இல்ல அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுல இஷ்டம் இல்லை, ஏன்னா இந்த வீட்டில் இருந்தால் அவங்க அம்மாவோட ஞாபகங்களே திரும்ப திரும்ப வர்றதுனால நீங்க ரெண்டு பேருமே இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு வாங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க, அதனால அவ கிளம்புறதா நல்லதுன்னு நானும் அனுப்பிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. என்னதான் அதுக்கு நார்மலா ரியாக்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ள அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன சோகம் நெல்லிக்கு இருக்கும். அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஹாலில் ஒரு கபோர்டு இருக்கு, அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நீ கிளீன் பண்ணி முடிச்சினா நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிச்சுடுவார். அந்த கபோர்ட்ல போய் பார்த்தா ஒரு பழைய விளையாட்டு பொம்மை இருக்கும். இந்த பழைய விளையாட்டு பொம்மை எடுத்து பாலை வச்சு திடீர்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கயிறுல இருந்து பால் மிஸ் ஆகி ஒரு காட்டுக்குள்ள போய் விழுந்து காட்டுக்குள்ள போய் நெல்லி நடந்து போய் பார்க்கும்போது பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஒரு கட்டையை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கும். உடனே நெல்லி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவா. யாரு அந்த பொண்ணு என்னன்னு தெரியாது. அந்த பொண்ணு வீடு கட்டிக்கிட்டு இருப்பா, கட்டையில மரக்கட்டையை எடுத்து வச்சுட்டு வீடு கட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப நெல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பொண்ணை பாப்பா, என்னடா இது அப்படின்னு. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் வேகமா வீட்டுக்குள்ள போவாங்க. யாரோட வீட்டுக்குள்ள போவாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போவாங்க. அந்த பொண்ணோட பேரு மரியோன். அதை ரொம்ப லேட்டா தான் நெல்லி பேர் என்னன்னே கேட்பா. ஆனா நம்ம புரிதலுக்காக முன்னாடியே அந்த பொண்ணோட பேரு மரியன்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப மெச்சூரான பொண்ணு மாதிரி அவங்களே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடட்டு உட்காருவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன எதுக்காக நீங்க வந்திருக்க, நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் எங்க பாட்டி இறந்துட்டாங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், அவங்க வீட்டுல இருந்து திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வரதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நெல்லி சொல்லுவா. சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் சுத்தி பாப்பா, எல்லா ரூம்லயும் போய் பாப்பா. பார்த்தா ஒரு ரூம்ல ஒரு அம்மா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோம்னா டப்புன்னு நெல்லி கோட்டை போட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வருவா. எதுக்காக ஓடி வந்தா, அந்த ரூம்ல அந்த அம்மா படுத்துட்டு இருந்ததை பார்த்தோன்னா ஏன் நெல்லி இது பண்ணான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் திரும்ப இவங்க வீட்டுக்கு வருவா. இவங்க வீட்டுக்கு பார்த்தா இவங்க வீடும் அதே மாதிரி இருக்கும். என்னடா இது அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அவ எதுவுமே பெருசா பேசிக்க மாட்டான். அப்ப அவங்க அப்பா கிட்ட கேப்பா, ஏப்பா சின்ன வயசுல உனக்கு பயப்பட்ட விஷயம் எதுப்பா, நீ சொல்லுப்பா அப்படின்னு. நான் பயப்பட்ட விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஏப்பா நாங்கள் பேசுறது எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படின்னு. நான் சீக்கிரமா மறந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. இல்ல நீ மறக்கல, நீ நாங்கள் பேசுறது கவனிக்கிறதே இல்லை, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் படுத்து தூங்கிடுவா. தூங்கிட்டு விடிஞ்சோன்னா சீக்கிரம் எந்திரிச்சிருவா. பார்த்தா அவங்க அப்பா எந்திரிச்சிருக்க மாட்டான். டக்குன்னு காலையில வேகமா எந்திரிச்சு கிளம்பி அவங்க அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்ப அந்த இடத்துக்கு போவா. அதே இடத்துல மறுபடியும் மரியன் அங்க வீடு கட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள மரியன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மரியனோட அம்மா வந்துருவாங்க. இந்த மாதிரி நீ கிளம்பலையா, உனக்கு நீ ரெடி ஆயிக்கோ, என்ன ஏதுங்கிறத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க. என்னன்னு நெல்லி கேட்பா. அப்பதான் நமக்கு தெரியும் என்னன்னா மரியனுக்கு 3 நாள்ல ஆபரேஷன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி அவ அங்கிருந்து வந்துருவா. வந்தா அவங்க அப்பா இங்க தம் அடிச்சுட்டு இருப்பான். தம் அடிச்சுட்டு இருக்கும்போது, அம்மாவுடைய ஆபரேஷன் பத்தி என்னப்பா நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்பா பொண்ணு. அம்மா ஆபரேஷன் என்ன உங்ககிட்ட சொன்னது இல்லையா அப்படின்னு. இல்ல சொல்லியிருக்காங்க, ஆனா ஃபுல் டீட்டெயிலா எனக்கு தெரியாது அப்படின்னு நெல்லி சொல்லுவா. ஃபுல் டீட்டெயிலா தெரியாட்டி என்ன, ஆப்ரேஷன் நடந்தது நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சமாளிச்சுட்டு உட்காருவான். உட்காந்தா மறுபடியும் மரியனை பார்க்கறதுக்காக நெல்லி போவா. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் மறுபடியும் விளையாடுவாங்க. ஆனா நெல்லி இன்னும் 2 நாள் தான் இங்க இருக்க போறா. மரியனுக்கு 3 நாள்ல ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ இந்த டைம்ல மரியன் அவங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த டையை கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பான். அவங்க அம்மாவும் டையை கட்டி விடுவாங்க. அவளுக்கு கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால அவள் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு. அப்போ மரியம் நெல்லிக்கிட்ட சொல்லுவா, நான் ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிறதான் என்னோட ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே, நான் வளர்ந்து ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா ஒரு பழைய சேவிங் கிட்ட கண்டுபிடிப்பாரு. அந்த சேவிங் கிட்ட கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகணும், அந்த வீட்டுல இருந்து அவங்க பாட்டி வீட்டுல இருந்து அதுக்காகவே அந்த கிட்டுக்காகவே நான் சேவிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி சேவிங் பண்ணுவாரு. சேவிங் பண்ணிட்டு நெல்லியும் கூட இருப்பா. கூட பார்த்தா மறுபடியும் விளையாட போனா இந்த வாட்டி என்னன்னா வீடெல்லாம் ஃபுல்லா கட்டி முடிச்சிருப்பாங்க. கட்டி முடிச்சு
வீடுக்கு மேல பூவெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் திடீர்னு ஒரு ஷாக் கொடுப்பான் நெல்லி. என்னன்னா, மரியன் கிட்ட போய் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவா. என்ன சீக்ரெட் இது அப்படின்னு அவ கேட்பா. இது என்னோட சீக்ரெட் மட்டும் இல்ல, உன்னோட சீக்ரெட்டும் கூட தான், அதனாலதான் சொல்றேன், இதை நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, நான் தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவா. நமக்கு ஒண்ணுமே புரியாது, என்னது இவதான் பொண்ணா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல. மரியனுக்கும் அதே மாதிரி தான், ஏன் இவ பொண்ணுன்றா, நம்ம வயசு என்ன அவ வயசு என்ன, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வயசுல இருக்கும், பொண்ணுங்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப வந்து நெல்லி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. வா, இதுதான் என் வீடு, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி நெல்லி வந்து மரியனை கூட்டிட்டு போவா. அந்த வீட்டை போய் பார்த்தா அப்படியே மரியனோட வீடு மாதிரியே இருக்கும். நம்ம முன்னாடியே நமக்கு அதெல்லாம் வந்து இன்டைரக்டா காமிச்சிருப்பாங்க, நெல்லி வந்து இதெல்லாம் யோசிக்கிறான்னு. ஏன்னா நெல்லி வந்து மரியனோட வீட்டுக்கு போகும்போது அங்க செவர் எப்படி இருந்ததோ இங்க செவர் அதே மாதிரி தான் இருக்கும், அங்க வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்க வீடு இருக்கும், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் முதற்கொண்டு. அப்பதான் வந்து மரியனுக்கு புரியும், நெல்லி சொல்றது உண்மைதான், நெல்லி வந்து ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கா, என்னுடைய பொண்ணு தான் நெல்லி அப்படின்னு. ஆனா மரியனால இதை பெருசா ஏத்துக்க முடியாது. அப்போ கிராண்ட் மதர் இறந்து போயிட்டாங்க, பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு வந்தது யாருன்னா மரியனோட இப்ப அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா இறந்து போனதுக்காகத்தான் அந்த வீட்டை காலி பண்றதுக்காக இப்ப அவங்க அப்பாவும் இந்த பொண்ணும் இங்க இருக்கிறாங்க. இப்ப வந்து என்ன ஆகும்னா, நெல்லி வந்து இவங்க ரெண்டு பேரும் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் மரியனுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தடவையும் நெல்லி வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்ணதும், கதவை திறந்தோடனே அங்க ஒரு அம்மா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே டப்புன்னு கோட்டை போட்டு வீட்டுக்கு ஓடி போனது, இது எல்லாத்துக்குமான காரணம் என்னங்கிறது மரியனுக்கும் நமக்கும் இப்பதான் புரியும். இவங்க இதை பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாப்ல. அவங்க அப்பா வந்து நெல்லியை கூப்பிடுவாரு, அந்த சவுண்டு கேட்கும். மரியன் வந்து போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவா. அனுப்பிச்சு விட்டா இந்த மாதிரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்பாரு. கிளம்பலாமாவா, நீங்க நாளைக்கு தான் கிளம்பலான்னு சொன்னீங்க அப்படின்னு நெல்லி கேட்பா. இல்ல, இன்னைக்கு எல்லா வேலையும் நான் வேகமா முடிச்சிட்டேன், ஏன்னா இன்னைக்கு உங்க அம்மாவுடைய பர்த்டே, ஸோ அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம அவங்களோட போய் இருந்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானே, அதனால தான் வா கிளம்பலான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நெல்லி சொல்லுவா, இல்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து மரியனோட வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், என்னை இன்வைட் பண்ணியிருக்கா, நம்ம நாளைக்கு காலையில போய்க்கலாமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, இல்ல நாளைக்கு காலையிலாம் வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா வந்து வேணான்னு சொல்ல வர டைம்ல வந்து மரியன் வந்து அந்த ரூம்ல இருந்து வந்துருவா. அப்போ ரெண்டு பேருமே இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே ஹக் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அலோவ் பண்ணிடுவாரு. ஆனால் மரியனுக்கு அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா மரியனுக்கு இப்போ 8 வயசு. ஆனால் இப்போ அவள் யாரை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவளோட ஃபியூச்சர் புருஷனை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸும் அந்த எமோஷன்ஸும் அவனால் எப்படி காட்டுறதுனே தெரியாமல் தயங்கி தயங்கி அங்கே நின்றுட்டு இருப்பா. அப்புறம் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போய் கேக்கெல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி வந்து ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆக்டிங் கேமான இவங்க ஒரு ரோலு அவங்க ஒரு ரோலுன்னு மாற்றி மாற்றி பேசிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு இறுக்கமான சுச்சுவேஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காருவாங்க. இதில் என்ன ஒரு இதுனா, அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறது அந்த அம்மாவோட பொண்ணும் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறது அவரோட பேத்திங்கிறதும். ஆனால் தெரியாமையே அந்த அம்மா வந்து இந்த நெல்லியை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து மரியமோட பர்த்டேவோட கேக்கை வெட்டுவாங்க. அப்புறம் நைட் 2 பேரும் தூங்க போயிடுவாங்க. தூங்க போயிட்டு இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, 23 வயசுல தான் கல்யாணம் ஆகும், உன்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி எல்லாம் தான் போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நெல்லி வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா சொல்லுவா. சொல்லிட்டு அவ தூங்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு முழிப்பு வந்து அவ முழிச்சு பாப்பா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ரூம் பிடிக்காதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பா இல்லையா. எதுக்காக சொல்லியிருப்பா, அந்த இடத்துல வந்து பெரிய காண்டாமிருகம் மாதிரி உருவம் வரும்னு. அது வருதான்னு முழிச்சு பார்க்கலான்னு டப்புன்னு எந்திரிச்சு பாப்பா. பார்த்தா உண்மையாலுமே வந்து அங்க நிழல்ல அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கிற மாதிரி மரம் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்ப வந்து நெல்லியோட ரூம்ல அந்த மாதிரி மரம் ஆடாது, ஏன்னா இப்ப அந்த மரத்தை வெட்டியிருப்பாங்க, அதனால அங்க அந்த நிழல் இருக்காது. அப்புறம் பார்த்தா விடிஞ்சிரும். விடியும் போது பார்த்தா நெல்லி வந்து அங்க பாட்டு கேட்டு உட்காந்துருப்பா. டப்புன்னு வந்து மரியாதை எந்திரிச்சு பார்த்து, ஏன் இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா, இல்ல எனக்கு தூக்கம் வரல, நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன், அதனாலதான் நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ சரி ஓகே, என்ன கேட்டுட்டு இருக்க, ஓ இது வந்து ஃபியூச்சர்ல இருக்க மியூசிக் இல்ல, ஏன்னா நீ இப்போ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கனால இப்போ 2024 இருக்கிற பாட்டு தான் நீ கேட்டுருக்க இல்லையா, எங்க எனக்கு ஹெட்செட்டை கூட நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியனும் அந்த பாட்டை வாங்கி கேட்பா. அதை கேட்கும் போது இல்ல அவளுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு எப்படி 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற மியூசிக் கேட்டா நம்ம என்ன ஆகும், நமக்கு என்ன மாதிரி உணர்வுகள்
வரும்ன்றதே நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அவள் அங்கே உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சின்ன வாட்டர் போட்டை எடுத்துட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏரியில் போய் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஓட்டிட்டு ஒரு பெரிய பிரமிட் மாதிரி ஏரிக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க. அந்த பிரமிட் மேலே ஏறி உட்காருவாங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா மரியனுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லையா, அதுக்காக வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மத்தியானம் வந்து இப்போ மரியன் வந்து ஆப்ரேஷன் கிளம்பி ஆகணும் இல்லையா, அதுக்காக. அப்போ வந்து நெல்லி கேப்பா, இந்த ஆப்ரேஷன் நினைச்சு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு. இல்ல எனக்கு இந்த ஆப்ரேஷன் நினைச்செல்லாம் பயம் இல்லை. உண்மையாலுமே சொல்ல போனா எனக்கு என்னுடைய பயம் என்னன்னா, நான் இப்போ போனேன் இல்லையா உன்னை விட்டுட்டு பாட்டியோட வீடை காலி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னா, நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெல்லி சொல்லுவான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இல்லை பொதுவாகவே வந்து நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேன் எந்த விஷயத்துக்குமே, நீ வந்து ஒரு அன்ஹாப்பியான பர்சன் நீயே அப்படின்னு சொல்லி நெல்லி சொல்லுவா. அது என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், என்னோட தப்பாக கூட இருக்கலாம்னு நெல்லி சொல்லும்போது, இல்லை நான் வந்து எப்பயுமே அப்படித்தான், எனக்கு பொதுவாகவே வந்து எது மேலேயுமே அவ்வளோ சீக்கிரம் திருப்தி கிடைக்காது, அதுக்கு காரணம் நீ கிடையாது, அதனால நீ தான் தப்பு பண்ணன்னு நினச்சி நீ உன் மனசை போட்டு வருத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நெல்லி வந்து மரியம்மை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கு வருவா. மரியம் வந்து ஹக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவா கார் எடுத்துட்டு. நெல்லி அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடி வழியா அதே மாதிரி வீட்டுக்குள்ள போவா. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா எம்டியா இருக்கும். அங்க அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பா. சரியான சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா நெல்லி வந்து அதை காமிச்சிக்கவே மாட்டா. ஏன்னா இப்பதானே அவங்க அம்மாவை ஆபரேஷனுக்கு அவ கார் ஏற்றி விட்டு வரா பாஸ்ட்ல. ஆனா இதெல்லாம் எதுவுமே பிரசன்ட்ல இருக்கிற அவங்க அம்மாவுக்கு தெரியாதே. வந்தீங்க உட்காந்தோடனே நெல்லி கிட்ட சாரி சொல்லுவாங்க. எதுக்காக சாரி சொல்றீங்க அப்படின்னு நெல்லி கேட்பா. இல்ல நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா சொல்லாம கில்லாம, அது தப்பு தான் எனக்கு தெரியுது, அதுதான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்பாங்க. இல்ல நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், ஏன்னா நான் தனியா இருந்தது எனக்கும் கூட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நெல்லி சொல்லுவா. சொல்லி முடிச்சோன்னா 2 பேரும் அப்படியே அங்கே சைலண்டா உட்காந்துருப்பாங்க. என்ன பேசுறதுன்னு 2 பேர்த்துக்கும் தெரியாது. அப்ப நெல்லி அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டு மரியன் அப்படின்னு கூப்பிடுவா. ஃபர்ஸ்ட் டைம் அவளோட பொண்ணு அவளை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான்ற சந்தோஷத்துல மரியன் வந்து நெல்லியை ஹக் பண்ணிப்பா. 2 பேரும் சிரிப்பாங்க. படம் அதோட முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.